கவிஞர் தமிழ்வழி 1924 1925 வரை புதுவையில் பிறந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசன் மாணவராகவும் விளங்கியவர். இவருடைய படைப்புகள் நிலபெற்ற சிலை, வீராயி, கவிஞரின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் என்பதாகும். இது ஷார்ட்கட்டாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, குருவிப்பட்டியில் மேதினத்தில் கண்ணப்பன் காதல் மாதவியோட ஏற்படுது. தமிழர் சமுதாயத்தில் வீரத்திற்கு இது நிலபெற்ற சிலையாக இருந்துச்சு. இவர் 9th பட்டமரம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒரு கவிதை செஞ்சுருக்காரு. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தாயோ, குந்து நிலதரம் கந்த மலதர கூரை விரித்த நிலை, வெந்து கருகிட இந்த நிறம்பெற வெம்பி குழந்தனையோ, கட்டை என்னும் பெயர் உற்று கொடுத்துயர் பட்டு கருகினையே, பட்டை என்னும் உடைய இட்டு கிழிந்தலில் முற்றும் விழுந்தனையே, காலம் என்னும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மணியே, ஓலம் எடுக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழண்டனவே, பாடும் பறையில் கூடு உனக்கு ஒரு பாடல் பொழிந்ததுவே, மூடு பனித்திரை யோடு உனக்கு ஒரு மோகம் கொடுத்ததுவே, ஆடும் கிளிமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவே, ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. என் பாடல் தேவையில்லை. மெயினாக இவருடைய நூல்கள் மற்றும் இவர் பிறந்த வருடம் மற்றும் இவர் பாரதியின் வழித்தோன்றல் பாரதிதாசன் மாணவர் அதை நல்லா படிச்சுக்கோங்க.